வணக்கம் மக்களே! வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு 4 நாள் இருந்துட்டு இன்றைக்கி தான் வர்றேன். இன்றைக்கி வரம்போதே பார்த்தீங்கன்னா, வடக்காட்டில் வந்து தண்ணி எடுத்து விட்டுறலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட தண்ணி எடுத்து விட்டு 1 வீக் ஆக போகுது. ஸோ எடுத்து விட்டுறலான்னு வந்தாச்சு. தண்ணி எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வந்து எல்லா மரத்துக்கு போகுதா என்னன்னு பார்த்துட்டு வந்தேன். வரும்போதே பார்த்தீங்கன்னா, வரக்காய் வந்து நிறைய வந்து காஞ்சு விழுந்திருந்தது கீழே. ஸோ இதையெல்லாம் பொறுக்கி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்க ஆரம்பிச்சுட்டேன். எப்போவுமே வந்து கீழே விழுகிற காயை வந்து நாங்கள் வந்து பொறுக்கி போட்டுருவோம். ஒரு காய் அங்கங்கே கிடக்கிறத வந்து தென்னை மரத்தடியில் கிடக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பொறுக்கி சாக்கில் போட்டு எடுத்து ஒரே குட்டா வந்து போட்டு வச்சுருவோம். அவங்க காய் போட வர்றவங்க வந்து அவங்க தனியாக போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி பொறுக்கி நாங்கள் வந்து கீழே விழுகிற காயை வந்து ஒவ்வொன்றா பொறுக்கி நாங்கள் தனியாக கும்மியாக போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பொறுக்கிட்டு இருந்தேன். எப்போவுமே வந்து தண்ணி விட வந்தால் வந்து இந்த மாதிரி கீழே இருக்கிற காயெல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டுருவோம் அப்பப்போ. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கும்மியாக போட்டுருவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தண்ணி ஓடி முடிக்கிறதுக்குமே ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தொட்டி காலி ஆகிடுச்சு. தொட்டி மோட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு போர் மோட்ரு ஓப்பன் பண்ணி விட்டு அந்த கேட் வரலாம் கரெக்டாக ஓப்பன் பண்ணி விட்டு தொட்டிக்கு தண்ணி எடுத்து விட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அவ்வளோதான். டாட்டா பாய். அப்படியே எங்களுக்கு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.